நல்ல மலைகளை வந்து மாட்டிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது ஒரு சாடையான சூடாக தான் இருக்குது. அப்படியே அள்ளி அள்ளி குளிக்கணும் மாதிரியே கிடக்கு, வழி கிடக்கு. அம்மா அம்மா சாதாரண தண்ணி மாதிரி தான் இருக்குது. சுடுதண்ணிக்குரிய ஒரு ஒரு அரை உரியும் தெரியல. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் வன்னி தமிழன். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னா திருவோணமலையில் இருக்கிற கிண்ணியாண்ட இடத்துல வந்து நிற்கிறோம். எதுக்கு வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடுதண்ணி கிணறு தான் பார்க்க வந்து நிற்கிறோம். இதுதானே அந்த உள்ள போகிறதுக்கான வாசல். அதில் போட்டிருக்கணும் ஒவ்வொரு மேலே இராணுவ அருங்காட்சியகம் வந்து போட்டிருக்கணும். உள்ள போய் கொண்டிருக்கோம். அதில் இருக்கிறதுக்கு இடங்கள் வச்சிருக்கணும் பாருங்க. வாராக்கள் அதில் இருக்கிறதுக்காண்டி வச்சிருக்கணும். சரியான காற்று இருக்குது. மழையும் பெய்யுது. வானம் இருட்டி போய் தான் கிடக்குது. மழையும் பெய்யுது. இதுலதான் நம்ம டிக்கெட் எடுக்கிறது போல இருக்கு. அதுல போட்டிருக்கணும் உள்நாட்டவருக்கு 50 ரூபா, வெளிநாட்டவருக்கு 100 ரூபான்னு போட்டிருக்கணும். டிக்கெட் வாங்கிட்டோம். இதுதான் அந்த டிக்கெட், உள்ள வாரதுக்கான டிக்கெட். அதுல பாருங்க அந்த வெந்நீர் ரூட்டின் படம் போட்டிருக்கணும். அதுல உள்நாட்டவருக்கு 50 ரூபான்னு போட்டிருந்தது. இது திருவோணமலையில இருக்கிற கிண்ணியா அந்த இடத்துல இருக்கு. மழை வர பெஞ்சுன்றது. இதான் அந்த இடம் பாருங்க. வந்துட்டேன். வந்து சாதனைகளை கலட்டி விட்டு உரிச்சல வந்து போட்டிருக்கு. அதை கலட்டி கூட போயிருக்கேன். அந்த பெண்கள் போய் மாற்றி இடம் வந்து போட்டிருக்கேன். குளிச்சு போட்டு இதில் பக்கத்தில் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பௌத்த கோவில் இருக்கு. இதுதான் அந்த கிண்ணியா நீரூட்டு. நல்ல மலைகளை வந்து மாட்டிட்டோம். மழை பெஞ்சு இருக்கு. இப்போ நாங்கள் வந்திருக்கிற நேரம் வந்து சரியா 2:22. மத்தியான நேரம் தான் வந்து நாங்களும் மழை பெய்யுது. சரியான மழையாகுது. இதில் வச்சு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, இது வந்து சுடுதண்ணி கிணறுன்னு சொல்கிறீர்கள். சுடுதண்ணி கிணறு வந்து எவ்வளோ சுடுதண்ணி கிணறு இருக்குது. அதில் ஒவ்வொரு சுடுதண்ணி கிணறுலையும் ஒவ்வொரு விதமான சூடு வருமா. அப்படி ஏழு வித்தியாசமான சூடில் இருக்குமான்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் குறைஞ்சிட்டு அதுக்கு நின்று நாங்கள் கட்டடத்துக்கு நின்று நாங்கள் இப்போ இங்கே வெளியே வந்துட்டோம்.
மழை குறைஞ்சிட்டுது. அங்கே பாருங்க பாருங்க வானத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. இருளமாக தான் கிடக்குது. நல்ல நேரத்தில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன்னு. என்ன செய்யறது, மழைக்குள்ள நனைஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறோம் வாங்க. இதெல்லாம் இறங்கி ஏறுற படி. இதால இறங்கி அதால ஏறி நம்ம நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வழுக்கும் போல கிடக்குது. இது முதலாவது கிணறு. இந்த கிணறு முதலாவது கிணறு. அதை பாருங்க, அதை தொட்டு பார்ப்போம் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு சாடையான சூடாக தான் இருக்குது. இது ஒரு விதமான சூடாக இருக்கு. இதுல 2 கிணறு இருக்கு. இதுல 2 கிணறு இருக்கு. அதுலயும் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கு. இதுல வாளியல் எல்லாம் வச்சிருக்கணும். வாளியல் அள்ளி அள்ளுறம்மா ஊற்றி பார்த்தா இப்படி இருக்கும். நல்ல சூடாக தான் இருக்கு. சரியான சூட்டில் நான் அப்பயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிணத்துலையும் ஒவ்வொரு சூடு இருக்கு. அது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காலில் ஊத்தேக்க மழைக்கு நல்லா தான் இருக்கு. அப்படியே அள்ளி அள்ளி குளிக்கணும் மாதிரியே கிடக்கு. நான் விட்டா நாள் ஃபுல்லா குளிச்சு கொண்டே இருக்கேன். வாளியை உள்ள போட்டுருன்னு மறந்துட்டு இதெல்லாம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஒரு கிணறு. இதுல ஒரு வாளி கிடக்கு. அம்மா அம்மா வலிக்கிட்டு சொக்குல வச்சு பார்த்தா சுடு தண்ணி தான் அப்படியே. ஆனா அதை விட இந்த தண்ணி கொஞ்சம் அவ்வளவா தெரியல. அதனால சூடா தான் இருக்கு. முகத்தை கழுவிப்போம். தேத்தனியை ஊத்தி ஆத்தி வச்ச மாதிரி இருக்கு. சாலையான சூட்ல இருக்கு. ஒவ்வொரு கிணறுக்கும் ஒவ்வொரு வாளி வச்சிருக்கிறோம் பாருங்க. அதோட இங்க பாத்தீங்களா இருந்தா இதுக்குள்ள காசுகள் போட்டு வச்சிருக்கணும். சில்லறை காசு தான் போட்டு வச்சிருக்கணும். இதுல அந்த வெளிநாட்டு நாணயங்கள் சிலது போட்டு வச்சிருக்கணும். உள்ள இறங்கியல அது எடுத்துக்கொண்டும் போயல. இது திருவோணமலையில இருக்கிற கிண்ணியாண்ட இடத்துல இருக்கு. 7 கிணறு பாத்தீங்கன்னா தெரியும். மொத்தமா 7 கிணறு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் 7 கிணறு இருக்கு மொத்தமா. கூடுதலா வெளிநாட்டு பயணிகள்லாம் நீங்க போறவியல். இங்க இருக்கிறார்கள் குளிக்க வாரவியல்னு கேள்விப்பட்டேன். இந்த திருவோணமலையில இருக்கிறார்கள் சில பேர். அடிக்கடி ஒவ்வொரு நாளும் குளிச்சுட்டு போயினோம். நான் இங்க இருந்தேன்னா கட்டாயம் வந்திருக்கணும் ஒரு நாள். ஆனா நாங்க முதல் பார்த்த கிணறு விட இந்த கிணறுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சூடு குறைவா தான் இருக்கு. முதல் பார்த்த கிணறுல சூடு சரியான அளவுல சரியான ஹீட்ல இருந்து சூடு.
இந்த குளிர் நேரங்கள்ல மாரி காலங்கள் எல்லாம் வந்து இதுல குளிச்சா தரமா இருக்கும். அப்படியே உள்ள பாயலாம் போல கிடக்கு, ஆனா பாயலாது, சுடுது. இங்க பாத்தீங்களா இருந்தா இந்த தண்ணியை பாருங்க, சாதாரண தண்ணி மாதிரி தான் இருக்குது. சுடுதண்ணிக்குரிய ஒரு ஒரு அரை உரியும் தெரியல, ஆனா சுடுது. என்னென்ன சுடுதுன்னு தெரியல. சில பேர் சொல்றீங்க இதுக்குள்ள எரிமலையால வர குழம்புல இருந்த அந்த தொடுகையில இருக்குதாமன்னு சொல்றீங்க, அதெல்லாம் சுடுதுன்னு சொல்றீங்க. ஆனா என்ன மாதிரி எங்களுக்கு சரியா சொல்ல தெரியல. இது ஒரு அதிசயம் தான் சொல்லலாம். இதுதான் கடைசி கிணறு, 7வது கிணறு. ஆக்கள் ஒருத்தரையும் காணையில, நாங்க மட்டும்தான் நிக்கிறோம் தனியா. ஏன்னா மழை நேரம், நாங்க வந்த நேரமும் அப்படி மத்தியான நேரம் நிக்கிறோம். மழை இருட்டு மாதிரி மூடி கிடக்கு முகம், அதால கொஞ்சம் பின்னேற கணக்கு மாதிரி தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா இந்த படிக்கல தண்ணி வந்துடுது. காலை வச்சு பார்த்தா அதுவும் சுடுது, அதுவும் சூடான தண்ணியை தான் வருது. அந்த இடத்துல வந்து அந்த தண்ணியை ஓடி ஓடி பாசியல் மாதிரி பிடிச்சி போய் கிடக்குது. அதில் தான் நடந்து வரணும். அதை பார்த்து வைக்கணும், வலிக்கு கிளிக்க விட்டுரும். இதான் அந்த ஏறி போகிற, மேலே ஏறி போகிற பாதை நினைக்கிறேன். அதால் அப்படியே நாங்கள் வந்த பாதையால் அப்படியே வந்து இதால் மேலே போகலாம். இதுலேயும் ஒரு படி மாதிரி போட்டிருக்கணும், இதுலேயும் வந்து போகலாம். ஆனால் இதுதான் மெயின் பாதை நினைக்கிறேன். இதான் மெயின் பாதை. அது ரெண்டும் அங்கால இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற பாதை. இது வந்து அடுத்த சைட்டில் வர பாதை. அது இது வந்து அந்த ஏழாத ஆக்களை வந்து சில வேளை கொண்டு வர பாதையா இருக்குன்னு தெரியாது. இந்த மேலேருந்து பார்த்தோம்னா இதுன்ற வியூ இப்படித்தான் தெரியும். இதுல வந்து அந்த பார்க்க வராக்கள் இருக்கிறதுக்காண்டி இப்படி இதுல செய்திருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மரங்கள் நிற்குது. மரங்களுக்குள்ள இப்படி ஒரு கட்டு மாதிரி வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது அப்படியே நேராக அப்படியே போகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிணறை பார்க்க வந்த ஆக்கள் ரெண்டு ஃபோட்டோ எடுத்து நிற்கிறோம். இப்போ தான் மழை விட்டுட்டுது. இப்போ தான் ஆக்கள் 1-2 பேர் வந்துருக்கணும். அதில் டிக்கெட் எடுக்க எல்லாரும் கூப்பிட்டு டிக்கெட் எடுக்க தான் வந்துருக்கு. அந்த வழியால் தான் போகிறது. இப்போ நாங்கள் வர வழியால் தான் வெளியே வரலாம். இப்போ நாங்கள் வெளியில் போகிற வழிக்கு வந்துட்டோம். இதுக்கு அங்கால தான் அந்த கடையல் போட்டு வச்சிருக்கணும். கடலை மாலை வச்சு இதில் அந்த இனிப்பு பலகாரங்கள் அதில் வச்சிருக்கணும். மலைக்கு வந்து எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் அந்த கிளிப்பு அல்லது வச்சிருக்கணும்.
பியர் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த கடையெல்லாம் இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன். இதில் ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து நொங்கு வச்சுக்கிட்டு வந்து இதெல்லாம் வந்து விளையாட்டு பொருட்கள் வச்சு வச்சுருக்கேன். இதில் அந்த பொம்மைகள் வச்சு வைக்கணும். நல்ல வடிவாக இருக்குது பார்க்குறது பொம்மை. சின்ன விளையாட்டு பொருட்கள் வந்து வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி உறவுகளே.